டேய் போய் சூடா காஃபி கொண்டா. நெஸ் காஃபியா இல்ல ப்ரூ காஃபியா? நெஸ் காஃபி. லைட்டாவா இல்ல ஸ்ட்ராங்காவா? ஸ்ட்ராங்கா. சக்கரை கம்மியா இல்ல ஜாஸ்தியா? வழக்கம் போல சக்கரை குறைச்சல் தாண்டா. இப்ப வேணுமா இல்ல மார்னிங் வேணுமா? ஏன் மறிக்கிற? எனக்கு இப்ப வேணும்டா. இப்ப இல்ல, ஏன்னா வீட்டுல பால் இல்ல. அடப்பாவி, இவ்வளவு வசதியா இருக்கிற என் வீட்டுல பால் இல்லைன்னு சொல்றே. எனக்கு இப்ப காஃபி வேணும். ஹோட்டலுக்கு போயாவது வாங்கிட்டு வர போ. ஹோட்டல்லையோ? ஆமா. அடடா மாப்பிள தம்பி. தம்பி இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? கையில என்ன பிளாஸ்க்? ஒண்ணு இல்ல, அண்ணன் காஃபி கேட்டாரு, அதான் வாங்கிட்டு வரேன். இது இல்லாமதான் முதலாளி கூலி பேருகிறது. இது சாதா காஃபி இல்ல, ஸ்பெஷல் காஃபி. இத சாப்பிட்டா கிக்கு வரும். கிக்கு வருமா? அது என்ன காஃபி அது? ஒண்ணு இல்ல, இது சுக்கு மிளகா பட்டை போஸ்கெல்லாம் போட்ட காஃபி. ஃபேக்டரி காஃபி. ஃபேக்டரி? என்ன புதுசா இருக்கு? பரவாயில்ல, எது இருந்தாலும் வாங்கி ஊத்திக்கோரு. காஃபி. ஐயோ சும்மா வெக்க விடாத. கடவுள். இந்த குடி. என்னது கெட்டமான வருது? இதெல்லாம் நான் போடுற காப்பி மாதிரி இருக்குமா? இந்த குடிய இந்த மாதிரி இடம் குடிய யாரும் நினைச்சுக்கிறாங்க. மாப்பிள்ள, இந்த மாதிரி காபி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ரொம்ப பிரமாதம். எந்த கடையில வாங்கினீங்க? பக்கத்து தெருவில் இருக்கிற 12ஆம் நம்பர் கடையில. 12ஆம் நம்பர் கடையா? அந்த பக்கம் நான் அடிக்கடி போயிருக்கேனே. காப்பி எல்லாம் விற்க மாட்டாங்களா? நீ காபி போடுறிய? காபி பிரமாதம். வண்டி 2 பேர் ஏறி போறது எவ்வளவு சுகமா இருக்கு. என்னடா பகல்ல வழிமறிக்கிறீங்க? முகமூடி கொள்ளக்காரன் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன முகதாடி கொள்ளக்காரனா இருக்கிற? என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட தாடியில ஒரு முடி இல்லாம பிச்சிருவேன். அவங்க கிட்ட அப்படி எல்லாம் மறைச்சு பேசாதீங்க. அவன் எனக்கு முறமா அப்பல. நமஸ்கார் சார். ஒண்ணு இல்ல, வண்டியை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் லக்கேஜ் பதிலா எவ்வளவு உட்கார வச்சு கொண்டு வந்திருக்கேன். உங்க தாடி நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சார், நீங்க வளர்த்துங்க. ஏண்டா டாவா? பரவாயில்ல, முறமாப்பிள்ள டா போட்டா தப்பு இல்ல. சொல்லுங்கடா. இவ ஆடி சம்பாதிக்கிற காசுல நான் காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு கௌரவமான விஷயம். அவளை கூட்டிட்டு போய் அந்த மேஜர் வீட்டுல நாடகமா போடுற. எனக்கு அதுல பங்கு வேணும். வா, நீ வந்து தமிழாடி. வீரங்கிறது பாடியில இருக்கணும், தாடியில இல்ல. நீ என்ன பெரிய குறும்பூர் குமுட்டியானா? மாமா அனாவசியமா கரெக்டா பண்ண, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஓஹோ, பெரிய இடத்துல இருக்கங்கிற திமிரா உன்னை கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். என்ன விட்டாரு? ஓம்படி உன்னையும் தாண்டா. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. இந்தா, நீ என்ன அனாவசியமா போலீஸ் எல்லாம் கூப்பிடுற? நம்மளும் வம்பள மாட்டிக்குவோம். வந்த வகையா போயிடலாம். ஏறிக்கவா. உங்க மாமனை கூப்பிட்டு ஒரு கை கொடுக்க சொல்லு. இங்க யார் அவன் பேமானி பிச்சைக்கண்ணு? மாஸ்டர், உங்க பேட்டையில வந்து உங்க பேரை சொல்றான். ஓ, நீ தான் அந்த பேமானி பிச்சைக்கண்ணா? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா ராணி பொண்ணு கைய நடு ரோட்ல புடிச்சு ஈஸ்ப? அவ ஏன் கஸ்டடியில இருந்த பொண்ணு. எனக்கு தெரியாம அவளை கடத்திக்கிட்டு போய் நாடகம் ஆட போடுறீங்க. வயசு பொண்ணு ஆடி பொழைக்கிற காசுல வைத்த வளர்கிறியே, இல்ல ஒரு ஆம்பளையாடா? என்னடா சொன்ன? மரியாதையா கையிடுறா.
இங்க வந்து எங்களே யாருன்னு கேக்குறியா? நாங்க கேட்கணும். நீ யாரு? நானா? நாடக கான்ட்ராக்டர் நாகராஜ சோழ பூவதி. யோ, ஆடாம அசையாம பேலன்ஸோட பேசியா? வீட்டு இடிஞ்சு கீழே உண்டா என்ன வருது? அம்மா உனக்கு என்ன ஓணும் இப்ப? இங்கதானே சிந்தனை சிற்பி ஸ்ரீபாத்து சிவரஞ்சினி தங்கி இருக்கிறாங்க. நீ யார கேக்குற? எதுக்காக கேக்குற? நாளைக்கு முண்டக்கண்ணி அம்மன் கோயில அள்ளி அரசாணி கூத்து ஆய்த்து கொடுக்கறதுக்காக அம்மாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தேன். அம்மாவை கையோட கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்னது இந்த குண்டுமணி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ கவனிருமா, இப்ப நான் சமாளிக்கிறேன். ஐயா, அந்த அம்மா இந்த வீட்ல இல்ல. நீ ரொம்ப கரெக்டா தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்க. போ. இங்க இருக்கிறதால அங்க சொன்னாங்க. இங்க இல்ல நாங்க சொல்றோம். போ. அது சரி. ஐயோ, இந்த அம்மாவை தேடி தேடி ரொம்ப கலப்பா போச்சு. கொஞ்சம் மோர் தருவீங்களா? என்னது? உனக்கு மோரா? உனக்கு மோர் கொடுத்தா நாங்க இன்னும் 3 மாசத்துக்கு மோர் சோறே சாப்பிட முடியாது. போ. இந்த பாருப்பா, போற வழியில தண்ணீர் பந்தல் கீது 63 நடக்குது இல்ல, அங்க போய் மோரை உறிஞ்சிக்க. போ. மாடாக்கிட்டானுங்க. சுத்த டாப்பர் வாயனுங்க. என்ன சத்தம்? என்ன சத்தம்? சிவரஞ்சினி அம்மா, என்ன கான்ட்ராக்ட்காரவங்கள கண்டுக்காமே போறீங்க? ராத்திரி ஆனத்தானே என் ஞாபகம் வரும் உங்களுக்கு கூத்தாடுறதுக்கு. பகலான அப்படியே மறந்தே போயிருவீங்களே. உங்களை மறக்க முடியுமா? உங்களை உள்ள வச்சுக்கிட்டே இல்லைன்னு காட்டு போச்சுங்க. அம்மா சிவரஞ்சினி, ஏன் இந்த பாரு, நீ ஓம்பாட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு கம்முன்னு இருந்துட்டேன்னா நான் டேட்டை போட்டு மல்டி கலர்ல வால் போஸ்ட போட்டு தெருவெல்லாம் ஒட்டி ஆச்சு. என் நிலைமை என்ன ஆகுறது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த சிவரஞ்சனி டேட்லயும் சரி ரேட்லயும் சரி ஒரு கியூட்டா இருப்பா. நாளைக்கு 10 மணிக்கு பஸ்ட் பல்ல அடிச்சு உடனே டான் வந்து ஸ்டேஜ்ல நிப்பான்ல. என்னது? நாளைக்கு ஸ்டேஜ்ல போய் நிப்பியா? நீ பாட்டு கூத்தடிக்கு போயிட்டு என் நிலைமை என்ன வருது? என் கல்யாணம் என்ன வருது? நீ ஒண்ணும் கவலைப்படாதே. நேத்திருக்கிட்ட சினிமாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தடி சாக்கல ஒரு ஆட்டம் போட்டுட்டு வந்துடுறேன். கவனமா, இங்க ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு அங்க ஒரு ஆக்ட் கொடுத்தா டபுள் ஆக்ட்ல பட்டா கன்ஃபியூஸ் வந்துரும். நாள் இல்ல தெரியுமா? நிசுமா ராசா, நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி சரி, குழப்பம் இல்லாம கரெக்ட் டைம்க்கு வந்துடணும். சரி. ஆமா, கான்ட்ராக்டர் ஸ்ரீபாத் யாரு? அம்மாதான். ராஜபாத் நான் தான். மேடையை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட சொல்லுங்க, உடஞ்சிட போகுது. முருகா, ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது சினிமாவுக்கு போலாமா? சஃபேர்ல மிஸ்ஸி படம் ஒண்ணு நடக்குது, அதை போய் பாக்குறீங்க? படமுண்டா? வாழ்நாள் பூரா மிலிட்டரியில இருந்துட்டு அதை படத்துல பாப்பாங்களா? வேற ஏதாவது சொல்லு. அதான் கேஷினோல நீடு காமன் ஒரு படம் நடக்குது, பாக்க ஏன் அடிக்கிற? செக்ஸி கேக்குது, செக்ஸி. ஓகே, நீ பெரிய ஆளு, உனக்கும் வயசாகி போச்சு. அத்தையெல்லாம் போய் நீ பாப்பியா? தெருக்கூத்து ஒண்ணுதான் பிடிக்கும். என்னடா சொல்ற? முண்டன்மன் கோயில்ல தெருக்கூத்து நடத்துறாங்களாம், அதை போய் பாக்குறீங்க? கரெக்ட். தெருக்கூத்து பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ வரையா? எனக்கு பிடிக்காது. எனக்கு இங்கிலீஷ் படம் ஒண்ணுதான் பிடிக்கும். யாரியா? நானே மகாராணி மகாராணி, இந்த நாடாளோ யுவராஜ அல்லிராணி. நானே மகாராணி மகாராணி, இந்த நாடாளோ யுவராஜ அல்லிராணி. நானே மகாராணி மகாராணி, இந்த நாடாளோ யுவராஜ அல்லிராணி. நானே மகாராணி மகாராணி, இந்த நாடாளோ யுவராஜ. என்னதான் இருந்தாலும் இந்த ராத்திரி நேரத்துல அந்த பொம்பளைய கூத்துக்கு அனுப்பிச்சது பெரிய தப்பு. மேஜரும் அதே கூத்துக்கு போவார். நான் என்ன கனவா கண்டேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. ஏய், நீ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி தொலைப்பா. குடுகுடுப்பு அடிக்கிறதே மறந்துடுவோம் போல இருக்கு. எத்தனை நாளைக்கு வெறுங்கையே ஆட்டிக்கிட்டு இருக்குது? என்ன அங்கிள்? எங்க உங்க அம்மா? அவங்க வந்து இப்போ அவங்களை பார்த்தா கூப்பிடு. அம்மா வந்து மாடியில குளிச்சுட்டு இருக்காங்க. ஓஹோ, குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இப்ப கூப்பிடு, எப்படி வர்றாங்கன்னு பாப்போம். என்ன டேடி ராத்திரி நேரத்துல தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஏன் இப்படி கத்துறீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. என்ன மேன், மொட்டை மாடல ஒரே கொசு கட்டி கீழே வந்தா உன் கெடுபிடி என்ன விஷயம்? சொல்லு சொல்லு. என்ன நடந்துச்சா?
3வது தெருவில் நடக்கிற கூத்துல உங்க அம்மா அள்ளி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தைரியம் இருந்தா என் மம்மியை தெருக்கூத்துல ஆடுறாங்கன்னு சொல்லுவேன். நான் ஸ்டைல கேட்டு உன் மேல கேஸ் போட்டேன். பார்த்ததுதான்டா சொல்றேன். உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கிறதா இப்ப வர சொல்லு. அம்மா அம்மா என்ன எல்லாரும் கூட நின்னு பேசிட்டு கேளு, என்ன விஷயம்? என்னப்பா திவாகர கூப்பிட்டியா? ஆமாமா, எவ்வளவு நேரமா குளிச்சுக்கிட்டு இருக்க? என்னப்பா செய்யறது? சோப் போட்டு குளிச்ச, குழாயில தண்ணி வரல, அதுக்காக சோப்போட வந்துட முடியுமா என்ன? அதனாலதான் இந்தியாவில குளிக்காதே, ஃபாரினுக்கு வான்னு சொன்னேன். அங்க வந்திருந்தா கடல்ல ஷவர் வச்சு உன்னை குளிக்க வச்சிருப்பேன். ஏன் பிரதர், குளிக்கிறதுக்காக டெய்லி ஃபாரின் போக முடியுமா? ஹெலிகாப்டர் சர்வீஸ் வைக்கிறது. ஆப்டால் எச்சி துப்புறதுக்கு பாரிஸுக்கு நான் ஹெலிகாப்டர்ல போறேன். எச்சி துப்புறதுக்கு பாரிஸ் போகணுமா? ஏன் இங்க துப்புனா வியாதி வந்துருமா? டாடி டோன்ட் டிஸ்டர்ப். அது சரி சார், இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்கெல்லாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு. இதே மாதிரி வேற யாராவது பேசியிருந்தா இங்க நடக்கிறதே வேற. என்ன மன்னிச்சிருங்க. கூத்துல ஆடிட்டு இருந்த பொம்பளை உங்க அம்மா மாதிரி இருந்துச்சு, அதான் நான் சந்தேகப்பட்டுட்டேன். என்னமே சந்தேகப்பட்டேன். இன்னைக்கு எங்க மம்மிய பார்த்து தெரு கூத்தாடின்னு சொல்றேன், நாளைக்கு என் தங்கச்சியை பார்த்து கள்ள கூத்தாடின்னு சொல்லுவேன், அப்புறம் என்ன பார்த்து கள்ளச்சாராயம் காய்ச்சறவேன்னு சொல்லுவேன். தம்பி, என்ன பத்தி சொல்லவே இல்லையே. சாரி டாடி, என் டாடியை பார்த்து குடுகுடுக்காரன்னு சொல்லுவேன். பிரதர், இந்த ஹவுஸ் நமக்கு ஒத்து வராது, வா ஃபாரினுக்கு போலாம், பிளேன்லயே கல்யாணத்தை முடிக்கிறேன். என்னடி கோவமா போறாங்க, சமாதானம் படுத்துங்க. ஆமா, கொஞ்சம் இருங்க. சம்பந்தி, நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடத்திடுவோம்.